இன்னைக்கு ட்ரெண்ட்ல எத்தனை பேர் படிச்ச கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வேலை பார்க்குறோமா? படிப்பு முக்கியம்தான், ஆனால் படிப்பே வாழ்க்கையாகி இதனால நான் அப்செட் ஆகி என் வாழ்க்கையவே நான் மிசரபிளாக பண்ணணுங்கிற ஒரு டெசிஷன் நம்ம எடுக்கவே தேவையில்லை. இன்னைக்கு பாப்புலேஷனில் 70 to 86% of population are doing an occupation which is nowhere related to them. And நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, இப்போ இந்த 12th ரிசல்ட் வந்த மோமெண்ட்டில் ஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எப்படியாவது நான் ஜஸ்ட் பாஸ் ஆயிடுவேன், எப்படியாவது எனக்கு ஒரு 50% வந்துடும், எப்படியாவது எனக்கு 40% வந்துடும், இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிறவங்கள ஏமாற்றிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அதாவது ஃபெயில் ஆகிட்டீங்க, ஐம் சாரி டு சே. அப்படி ஏதாவது இருந்தது, இப்போ நம்ம எப்படி வீட்டுக்கு போக போகிறோம், அம்மா அப்பா என்ன சொல்ல போகிறாங்க, ஐயோ எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா, சரி இன்னும் 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன்னா பாஸ் ஆகிருப்பேன்ல. இப்போது அதை ரிக்ரெட் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ அடுத்தது என்ன, வாட் இஸ் த வே ஃபார்வர்ட், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில். ஸோ யூ ஆர் கிவன் யுவர் பெஸ்ட். அப்போ அந்த சீரியஸ்னஸ் தெரியல, எப்படியோ போனோம், எக்ஸாமுக்கு ஒரு 11th hour ஸ்டடி நம்ம பண்ணணும், அந்த 11th hour ஸ்டடியில் இப்போ எக்ஸாமை எழுதணும், ஆனால் நம்மளால் கிளியர் பண்ண முடியல எக்ஸாமினேஷன். பட் திஸ் இஸ் நாட் எண்ட் ஆஃப் யுவர் லைஃப், இட்ஸ் நாட் எண்ட் ஆஃப் த வேர்ல்ட், கரெக்ட்? ஸோ என்னென்ன பண்ணலாம், திருப்பி ரீஅப்பியர் பண்ணலாம். இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா, எக்ஸாமை இன்னொரு வாட்டி எழுதிக்கலாம், ஆனால் உங்களோட கான்ஃபிடென்ஸை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. தெர் இஸ் ஆல்வேஸ் அ செகண்ட் சான்ஸ். அது மட்டும் நான் சொல்ல வரலாம். இன்றைக்கி ட்ரெண்டில் எத்தனை பேர் படித்த கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வேலை பார்க்குறோமா? இல்லைல்ல. அதனால் படிப்பு முக்கியம்தான், ஆனால் படிப்பே வாழ்க்கையாகி இதனால நான் அப்செட் ஆகி என் வாழ்க்கையவே நான் மிசரபிளாக பண்ணணுங்கிற ஒரு டெசிஷன் நம்ம எடுக்கவே தேவையில்லை. யூ ஆல்வேஸ் ஹேவ் அ பி பிளான், யூ ஆல்வேஸ் ஹேவ் அ செகண்ட் சான்ஸ். இப்போ நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 6 monthsல நம்ம திருப்பி அப்பியர் பண்ணலாம், அவங்களே நிறைய சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதனால் பயமே படாதீங்க. இதோட நம்மளுக்கு முடியல. ஆனால் இப்போ நீங்கள் ஒன்று ரியலைஸ் பண்ணியிருப்பீங்களே, இன்னொரு 5 மார்க் வாங்கியிருந்தேன்னா நான் பட்ட கஷ்டம்லாம் திருப்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு இல்லைன்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்களே. இந்த எனர்ஜியோட ப்ளீஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப். உங்களோட காலை எடுத்து வைங்க, இன்னும் உறுதியாக, இன்னும் ஸ்ட்ராங்காக. நிறைய பேர் ஃபெயில் ஆனவங்க தான் இன்றைக்கி நம்மளோட பெரிய பெரிய ஹிஸ்ட்ரி எழுதியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம இப்போ இல்லை, பட் இருந்தாலும் நம்ம கான்ஃபிடென்ஸை மிஸ் பண்ணாமல் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இது முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நான் 75% எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு 45% தான் வந்திருக்கு. 80 எதிர்பார்த்தேன், 50 தான் வந்திருக்கு. அப்படிலாம் நீங்கள் மனசையும் விட வேண்டாம். ஏதோ நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்கோர் வரல, 20% கம்மியாக வந்திருக்கு, 10% கம்மியாக வந்திருக்குன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் தயவு செஞ்சு உங்கள் மனசை விட்டுற வேண்டாம். திருப்பி நான் அதே சொல்கிறேன், எஜுகேஷன் வில் ஒன்லி லேபிள் அஸ் நம்மலாம் லிட்ரேட் அப்படின்னு தான் லேபிள் பண்ணும் இல்லையா. திஸ் வில் நாட் டிசைட் யுவர் ஃப்யூச்சர் சக்ஸஸ். சக்ஸஸ் ரேட்டோட ஃபார்முலரே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். இன்றைக்கி நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன் அப்படின்னா நாளைக்கு நான் இன்ஜினியரே ஆக மாட்டேன். இன்றைக்கி நான் ஒரு பயோகெமிஸ்ட்ரியோ இல்லைனா ஒரு மைக்ரோபயாலஜியோ எடுத்துட்டேன்னா நான் அதே மாதிரி ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட்டோ இல்லைனா ஒரு கெமிஸ்ட்டோ அப்படியே ஆகணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி பாப்புலேஷனில் 70 to 86% ஆஃப் பாப்புலேஷன் ஆர் டூயிங் அன் ஆக்குபேஷன் விச் இஸ் நோவேர் ரிலேட்டட் டு தெம். அண்ட் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் சொன்ன முதல் வார்த்தை என்னென்னா, நீ அதை படிச்சிருக்க, அதை போய் நீ ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா யூ கேன் சர்வைவ். படித்ததையே நம்ம தொழிலாக பார்க்குறப்போ அதை சர்வைவ் பண்ணுவோம், ஆனால் படிக்காத விஷயத்தை நம்ம தொழிலாக பார்க்குறப்போ வி பிகம் லீடர்ஸ். ஸோ இதோட முடியல, வி ஸ்டில் ஹாவ் அ கிரேட் ஃப்யூச்சர் இன் ஹேண்ட். ஆனால் நீங்கள் உங்கள் கான்ஃபிடென்ட்டை நல்லா ஷேப் பண்ணி உங்களோட வைராகியத்தை இன்னும் ஒரு 10 மடங்கு மேலே ஆக்கி, ஏன்னா இட்ஸ் அ டைம் எல்லோரும் உங்களை கர்ஸ் பண்ணுவாங்க, இதை தான் நான் சொன்னேன் நீ கேட்டையா அப்படின்னு எல்லோரும் நம்மளை குத்தி காட்டுவாங்க. ஏன்னா இதப்பா அவங்களோட சீசன், நம்ம தான் தோத்துட்டோம்ல. அதனால இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருங்க. இதெல்லாம் பேசுவாங்க, அடிப்பாங்க, நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருங்க. த மோர் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் திஸ், இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறப்போ ஒரு வாட்டையும் நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன சொல்லிகிட்டே இருக்கணும், என்னை நல்லா திட்டுங்க, என்னை நல்லா அடிங்க, என்னை நல்லா பேசுங்க, பட் இதை விட நான் ஒரு பெரிய ஆளாக ஆய் காட்டுவேன். இப்படி ஆனவங்க தான் நல்லா ஷைன் ஆகுறாங்க. வேர் நோவேர் இட் இஸ் கனெக்டட் டு த மார்க்ஸ். எத்தனையோ கோல்டு மெடலிஸ்ட் வாங்கிட்டு
அவங்க இன்னைக்கு லைஃப்பில் அவங்க எதுக்காக கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்களோ அந்த வேலையை பண்ணியிருக்கே மாட்டாங்கங்க. உங்களையும் என்னையும் விட இன்னுமே லோவாக இருப்பாங்க நிறைய பேர். ஸோ படிப்போம், மார்க்ஸ் டசன்ட் டிட்டர்மின் அஸ், ஆனால் ஆர் டிட்டர்மினேஷன் ஆல்வேஸ் டிட்டர்மின் அஸ். நம்ம என்ன உறுதியாக முடிவு பண்ணுறோமோ அது நம்மளை யாருன்னு கண்டிப்பாக காட்டும். ஸோ இட்ஸ் அ டைம் ஃபார் யூ டு டேக் அ கால் ஆன் இட். ஸ்ட்ராங்காக டிட்டர்மினாக இருங்க. நான் இது இப்போ தோத்துட்டேனாலும் பரவாயில்ல, எனக்கு கிராவிட்டி புல்லானாலும் பரவாயில்ல, நான் திருப்பி அடுத்த கால் நான் வைக்க போகிறப்போ இன்னும் கேர்ஃபுல்லாக வைப்பேன், இன்னும் நான் என்னோடய 100% கொடுப்பேன் அப்படின்னு உங்களுக்காக செய்யுங்க. அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்கன்னுக்காக செஞ்சிங்கன்னா இப்படி தான் ஆகும். இது எனக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணி பண்ணுறப்போ இட் பிகம்ஸ் மோர் வேல்யூபிள் டு யூ. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு இல்லைனா 30 இயர்ஸ் கழிச்சு என்னடா நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு அப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுறது இட் வில் பி வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ ஒரு வாட்டியும் உங்களை ஃப்யூச்சரிஸ்டிக்காக ஒரு இமேஜினேஷன் வச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் உங்களோட எனர்ஜியும் எஃபர்ட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உறுதியாக இருங்க. டோன்ட் கிவ் அப், நெவர் கிவ் அப். ஃபெயிலியர் வரதா செய்யும். ஒரு வாட்டி இல்லை 4 சான்ஸ் கூட நம்ம எடுத்து பண்ணலாம். பட் கோ ஃபார் இட். இதுக்காக நான் மனசு உடைஞ்சு போயிடணும், இதுக்காக ஐ ஹேவ் டு கிவ் அப் ஆன் மை லைஃப், இதெல்லாம் தப்பான முடிவு. இதெல்லாம் ரொம்ப வீக்கான பீப்புள் யோசிக்கிறது. அதனால அதெல்லாம் நம்ம கிவ் அப் பண்ணிவிட்டு பரவாயில்ல, ஒரு வாட்டி தோத்தா என்ன, இன்னொரு வாட்டி நான் இன்னும் நல்லா ஷைன் ஆக போகிறேன் பார் அப்படின்னு நினச்சிட்டு உறுதியோடு நீங்கள் பண்ணுங்கள். வி ஆர் ஆல்வேஸ் ஹியர் டு சப்போர்ட் யூ. உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா ப்ளீஸ் காண்டாக்ட் பி வெல் ஹாஸ்பிட்டல். வில் ஆல்வேஸ் ஹியர் டு சப்போர்ட் யூ. ஸோ ஆல் தி பெஸ்ட், டூ வெல். ஃபெயிலிங் ஒன்ஸ் இஸ் நாட் அ ஃபெயிலியர். when you refuse to get up from it, it becomes a failure. So refuse பண்ணாதீங்க, go forward more and your comeback should be even more stronger. Thank you for watching this video. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Thank you. Have a great day.